ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷ்ரிங்க் டியூப்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து பீற மாதிரி நிலைமைக்கு வந்தோன்னா இதை வச்சு நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். நிறைய சைஸஸில் வருது. ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து நம்ம தேவையான சைஸ் டியூபை வந்து ஸ்ட்ரிங் டியூபை வந்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய OnePlus சார்ஜர் கேபிள். பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டேமேஜ் ஆன கண்டிஷனில் இருக்குது, ஆனால் சார்ஜ் ஆகுது. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் அதை அப்படியே உள்ளே வச்சு ஃபிட் பண்ணுறேன். உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டேன். தேவையான சைஸ் பல சைஸில் இருக்குது. ஐ திங்க் பார்த்திங்கன்னா ஒரு 10 mm கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உள்ளே இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வந்து நமக்கு தேவை. ஓகே, கரெக்டான சைஸை எடுத்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே லைட்டாக இந்த ஒரு லைட்டரை வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி வந்து அது கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்ஸ் வந்து அதில் இருக்கும், இந்த ஷேட்ஸு. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சி. இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம், சார்ஜ் ஏறுதா என்னன்னு. சார்ஜும் போட்டு பார்த்தேன், சார்ஜஸ் ஏறுது. தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஏதாச்சும் கேபிள்ஸ், யூஎஸ்பி சார்ஜ் போடுற கேபிள்ஸ் வந்து எதுவும் ப்ராப்ளமாக இருந்தால், ரொம்ப டேமேஜாக இருந்ததுன்னா ஸோ அமேசானில் போய்ட்டு இது மாதிரி ஷ்ரிங்க் டியூப்ஸ்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணி கரெக்டான ஃபிட்டிங் எடுத்து அதுக்கப்புறம் அது உள்ள அதை ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் 2 or 3 months ஓட எக்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். புதுசு வாங்குறதுக்கு பதிலாக இதையே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.